Hi friends, welcome to Asian Recipes channel. இன்னைக்கு நாம இடியாப்பம் ரெசிபி பார்க்க போறோம். வாங்க. அதுக்கு பச்சரிசியை நல்லா கழுவிட்டு வெயில்ல நல்லா காய வச்சு நைஸா அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன். இது 6 மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும். தண்ணி படாம பாத்துக்கோங்க. 4 கரண்டி பச்சரிசி மாவு ஆட் பண்றேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 கரண்டி எண்ணெய் விட்டுக்கோங்க. அதை லைட்டா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கணும். சென்டர்ல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை விட்டு மாவை லைட்டா மிக்ஸ் பண்ணி நம்ம இப்போ கலந்துக்க போறோம். நல்லா கொதிக்கணும் தண்ணி. நல்லா கொதிச்ச தண்ணி விட்டு நம்ம இந்த மாதிரி கலந்துக்கணும். இதுக்கு நம்ம கை போட முடியாது, அதனால கரண்டிலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சென்டர்ல விட்டு தண்ணியை கரண்டியாலேயே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த காஞ்ச மாவெல்லாம் தண்ணியில் நல்லா மிக்ஸ் ஆகிடு இந்த மாதிரி இருக்கும். நல்லா சூடாக இருக்கும். அது கொஞ்சம் ஆனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி பிடிச்சி பாருங்க. இதுக்கப்புறமா நம்ம கையால் பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் வெதுவெதுப்பாக ஆனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மாவை நல்லா பிசைஞ்சு நல்லா உருட்டிக்கோங்க. நம்ம குழவியில் போடுற மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நான் 3 இடியாப்பம் தட்டு எடுத்திருக்கேன். 3 தட்டுலையும் நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். அந்த இட்லி தட்டு ஸ்டாண்டில் நம்ம வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இடியாப்ப குழா எடுத்திருக்கேன். இது இடியாப்ப தட்டு குட்டி குட்டி ஹோல்ஸ் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுலேயும் நம்ம எண்ணெய் தடவிக்கணும். இப்போ அதில் சின்ன நாப் இருக்கும். அந்த நாபை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே அந்த பெரிய நாபை நம்ம இழுத்தோம்னா அது உள்ளே போயிடும். இப்போ அதுக்குள்ளே மாவு போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் இடம் விட்டு மாவு போட்டுக்கோங்க. அந்த மூடி போட்டுட்டு இப்போ நான் புழியிறேன். ஓரத்துலேருந்து புழிஞ்சிக்கிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு வெளி சர்க்கிளில் புழிஞ்சிக்கோங்க. இந்த கன் மாடல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த இடியாப்ப குழாயில் நம்ம இப்போ புழிஞ்சி சென்டர்லேயும் புழிஞ்சு வச்சுக்கிறோம். அவ்வளோதாங்க. மேலே லேயர் போடாதீங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்திருக்கு. இதே மாதிரி அடுத்த 2 தட்டுக்கும் புழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் இட்லி குண்டானில் ஆல்ரெடி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை மூடி போட்டு வேக வைக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும் மீடியம் ஃப்ளேமில். 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஆவி வந்ததுக்கு அப்புறமா நம்ம அதை திறந்து பார்க்கலாம். பாருங்க, நல்லா நிறம் மாறி நல்லா வெந்திருக்கு. நீங்கள் அந்த இடியாப்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதை ஒட்டக்கூடாது கையில். நல்லா வெந்திருக்கு பாருங்க. நம்ம அதை நசுக்கி பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்க, அப்படியே சுட சுட நம்ம கவுத்தோம்னா அப்படியே தானாகவே விழுந்துடும். இப்போ அதுக்கு நான் குருமா ரெடி பண்ணியிருக்கேன். இந்த குருமா ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ப்ரெஸ் த பெல் ஐக்கான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.